1 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் வச்சுக்கலாம். வறுக்க போகிறோம். இதை அழகாக பொன்னிறமாக வறுத்து தூள் செஞ்சுக்கலாம். இதை அழகாக நம்ம வறுத்துட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை நம்ம அழகாக வறுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நறுக்கிய வெங்காயம் நிறையா வேணும். இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு. தக்காளி, வெங்காயம், பூண்டு அதிலே சேர்த்து நம்ம அழகாக வதக்கிக்கலாம். பொன்னிறமாக நம்ம இதை வதக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் சேர்த்து நம்ம இதை அழகாக வதக்கிக்கலாம். இது கூட ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அழகாக வதக்கி வச்சுக்கலாம். நிறைய எண்ணெய் தேவை வதங்கிட்டோம். இது வதங்கிட்டு இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது நல்லா ஆறிடுது. இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். சுத்தமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். சும்மா 2 விரல் எடுத்து வெந்தயம் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு நறுக்கி போட்டுருந்தாங்க. ஒரு முழு பூண்டு தோல் வச்சு நான் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நான் காரத்துக்கு அதே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம இதை அழகாக நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இதில் பழுத்த ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு தக்காளி பழம் பழுத்த ஒரு தக்காளி பழம் சேர்த்து நம்ம இதை அழகாக வதக்கி வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம இதை அழகாக வதக்கிட்டோம். இதை நல்லா அழகாக வதங்கிட்டோம். நல்லா இது அழகாக வதங்கிடுச்சு. தக்காளி, வெங்காயம்லாம் போட்ட இடமே சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை நம்ம இதை சேர்க்குறோம். சுத்தம் பண்ணிட்டுனா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் கத்திரிக்காய் சேர்த்து சின்ன கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், சட்னி சேர்த்துக்கலாம், சின்ன போட்டுக்கலாம். நான் ஒரு கத்திரிக்காயை 4ஆக வதங்கி போட்டுக்கிறேன். நான் அழகாக இந்த கத்திரிக்காயை இந்த மசாலாலாம் அதில் படுற மாரி நம்ம அழகாக செஞ்சு போட்டுக்கலாம். மசாலாலாம் கத்திரிக்காயில் படுற மாரி நம்ம நல்லா அழகாக இதை வதக்கி வச்சுக்கலாம். அழகாக வதக்கிட்டோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம இதை சேர்த்துக்கிட்டே மிளகாய் தூள் சேர்த்துங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தூள் வகையெல்லாம் சேர்த்துட்டு இது கூட அழகாக போட்டு நம்ம கிண்டிக்கலாம். பாருங்கள் என்ன அழகாக தூளெல்லாம் அழகாக போட்டுட்டு கத்திரிக்காய் எல்லாம் தூளில் சூப்பராக அழகாக வதங்கி வருது. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் தூளும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அழகாக வதக்கிட்டோம். இந்த நேரத்தில் இங்கே பாருங்கள், நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி வந்து உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கணும். உப்பு, காரம், புளி எல்லாம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கணும். அழகாக சேர்த்துட்டோம். கொஞ்ச நேரம் இதை அப்படியே கொதிக்கிட்டோம். அந்த புளி பச்சை வாசனை போகிறதுக்கே கொஞ்சம் நேரம் இது கொதிக்க வைப்போம். புளி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு அழகாக வருது. புளி பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் திரிஞ்சு அழகாக வருது. அரைச்சி கொண்டு வந்ததுலேருந்து அந்த மசாலா ரெடியாக இருக்குது. மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சும்மா இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம இதை கொஞ்சம் கிண்டிக்கலாம். அப்படியே கிண்டிப்போம். பாருங்க என்ன சூப்பராக நம்ம ஒரு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டோம். இது எப்படி இருக்கட்டும். இதில் கொஞ்சம் நான் வெல்லம் நுணுக்கி சேர்க்குறேங்க. கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் வெல்லம் நுணுக்கி சேர்த்துட்டா அவ்வளோ மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெய் நம்ம ஊற்ற போகிறோம். நம்ம போட்ட தூளோடைய பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் சூப்பராக வருது. 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல எண்ணெய் ஊற்றிட்டோம். அப்படியே லைட்டாக கிண்டி ஊற்றணும். அவ்வளோதான். மேலே அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் அப்படியே கொத்தமல்லி தண்ணி தூவி விட்டுட்டா சூப்பரான ஒரு வதக்கி அரைச்ச கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? நம்ம எண்ணெய் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்கள் என்ன சூப்பராக நம்ம ஒரு கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுட்டோம்.
வாங்க நம்ம அழகாக சாப்பிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் பிரியர் யார் யாரோ அவங்க ஒரு முறை நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு வதக்கி அரைச்ச கத்திரிக்காய் குழம்பு ஆரோக்கியமான வதக்கி அரைச்ச கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுட்டோம். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். புளிப்பு, காரம், உப்பு, புளி, காரம் எல்லாம் உங்கள் விருப்பப்படி இருக்கணும். பாருங்கள் என்ன அழகாக நம்ம வதக்கி செஞ்சிட்டோம். பாருங்கள், நான் நினைக்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடை செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த கத்திரிக்காய் குழம்பு வதக்கி அரைச்ச கத்திரிக்காய் குழம்பு எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் சொல்லி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொருடைய கமெண்டும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப வேலையாக இருக்குது, மதிப்புள்ளதாக இருக்குது. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நீங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.